Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. அவங்களை இந்த Be Encouraged எபிசோட்ல பார்க்கலாம். Very much delighted in the Lord. நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள சூப்பரா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா giants are big but not greater than our Lord. ஆமா தானே? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்களே சொல்லுங்க. இப்போ நம்ம தாவீது ராஜாவோட கதையில பார்க்குற மாதிரியே உண்மையாலே ஒரு 9 feet டால் ஒரு ஜாயிண்ட் நம்ம கண்ணுணர் நின்று சண்டைலாம் போடக்கூடாது கிடையாது. நம்மளோட இண்டிவிஜுவல் லைஃப்ஸில் லைக் ஈச் அண்ட் டைப் வேரி ஆகும். ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருப்பாங்க. டிசீஸாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா பயமாக இருக்கலாம், ஆன்சைட்டியாக இருக்கலாம், இல்லை என்ன பிரச்சனை உங்கள் ஒரு இண்டிவிஜுவலுக்கு தெரியல உங்களுக்கு என்னென்ன ஜாயின்ஸ் நீங்கள் எவ்ரிடே ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வசனம்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கலாம். 1 Samuel chapter 17 verse 45. Then David said to the Philistine, "You come to me with a sword, with a spear and with a javelin, but I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defied." 1 Samuel 17வது அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். This is one of my favorite verse. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறோம்ல, நம்ம எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். தாவீது ராஜா தாவீது ஆடு மேய்க்கிற டைத்தில் அவர் அந்த வாருக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த வார் ஜோனுக்கு போயிருக்கும்போது யாராலையுமே கோலியாத்தை டிஃபைட் பண்ணியிருக்க முடியாது. பட் he went and fought. எப்படி அவரோட பலத்தை வச்சா கிடையவே கிடையாது. அவரே சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஸ்வோர்னால வரீங்க, ஸ்பியர்னால வரீங்க, ஜாலினால வரீங்க, ஆனா நான் யாரோட நாமத்துல வரேன்? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல வரேன். So yes, that must be our attitude today. No matter what, உங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய கோலியாத்தானாலும் இருந்துட்டு போட்டோம், அது எவ்வளோ பெருசானாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் ஒன்று யோசித்து பாருங்களேன், நம்ம ஆண்டவரோட அது பெருசாக இருக்க போது. நம்ம ஆண்டவரோடவா உங்களோட டிசீஸ் கண்டிஷன் பெருசு, நம்ம ஆண்டவரோடவா உங்க கடன் பிரச்சனை பெருசு, நம்ம ஆண்டவரோடவா உங்களோட பயம் பெருசு கிடையவே கிடையாது. எனக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எதுவுமே நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி குட்டி. இந்த குட்டிக்கும் இந்த குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஆண்டவருக்கு இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ உங்களுக்கு எதிராக இந்த கோலியாத்தை பார்க்கும்போது ஆமாம் கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஒரு பிரேக் டவுன் சிச்சுவேஷனாக தான் இருக்கும். நம்மளால அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லும்? லார்ட், நான் பயப்பட போறது இல்லை. நீங்க உங்களோட கோலியாத்தை பார்த்து அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லணும், ஹே ஐ கம் டு யூ இன் தி நேம் ஆஃப் த லார்ட். உன்னை பார்த்துலாம் நான் பயப்பட மாட்டேன். என் கூட இருக்கிறவர் மிகவும் பெரியவர், சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்காரு, உன்னை பார்த்துலாம் நான் பயப்படவே போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி பாருங்களேன். சும்மா சத்ரு அப்படியே ஓடியே போயிடுவான். சீரியஸ்லி திஸ் ஒர்க்ஸ் அவுட் இன் ஆல் த கேசஸ். நம்ம அதே போலதான் நம்மள எப்படி இருக்கணும்? இல்லை கோலியாத்தை பார்த்துட்டு, ஆனால் நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? நம்ம அப்படியே டவுன் ஆயிரும். ஐயோ இந்த வியாதி என்ன இதுவாயிட்டே இருக்கு, ஏன்னா இந்த கடன் பிரச்சனைக்கு மேலே கடன் வந்துட்டே இருக்கு, என்ன வேலை கிடைக்கும்னு பார்த்தா இருக்கிற வேலையும் போயிடுது, உருப்படியான ஒரு ப்ரமோஷன் இல்லை, படிப்பு வர மாட்டேங்குது, எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பிரேக் டவுன் ஆகிட்டே இருப்போம். இல்லை ரிலேஷன்ஷிப் எல்லாமே என்ன இப்படி பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு கொண்டே இருக்கீங்களா? இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த ஒரு லோன்லினஸ்ஸே உங்களோட பெரிய கொலாயத்தா இருக்கா? இல்லைன்னா எப்படி உங்களோட ஆட்டிடியூட் இருக்கு? ஐயோ என்ன சப்பா இந்த ஒரு வில்டர்னஸ் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, இந்த வில்டர்னஸ் எனக்கு ஒரு பெரிய கோலியாத்தா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? your attitude must be, அதாவது சத்ரு இது இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கோலியாத்தை நம்ம லைஃப்ல கொடுத்துட்டே இருப்பான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ஏசோட நாமத்தினால நம்ம அதை எதிர்த்து நிற்காம நம்ம அவனுக்கு ஹீடு கொடுப்போம். ஐயோ ஆமா இல்ல, எனக்கு இவ்வளோ வியாதி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பயம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி கவலை கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் அப்படியே ஆட் ஆன் பண்ணிட்டே போவோம். இதுல இந்த கோலியாத்தோட ஹைட்டை நீங்க பாத்தீங்கன்னா, as I was mentioning, he was 9 feet tall. ஸோ 9 feetனா யோசித்து பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டா இருந்திருப்பாரு. நம்ம தாவீது ராஜா எத்தனோண்டு இருந்திருப்பாரு. எஸ், he might be bigger but he is not bigger than our Lord, correct? So no matter what, இனிமே இது வரைக்கும் போனது போகட்டும். ஓகே, அந்த கோலியாத்தை பார்த்து நீங்க பயந்ததாகட்டும், இல்லை பயந்து ஓடினதாகட்டும், அப்படி என்ன ஆனாலும் இருந்துட்டு போட்டோம். பட் ஜஸ்ட்
turn around and face the Goliath and say, I come to you in the name of the Lord. You can't do anything to me. ஏன்னா என் கூட இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கையிட போறோம். இந்த கோலியாத்தை நம்ம இயேசுவோட நாமத்தினால, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால நம்ம ஜெயம் கொள்ள போறோம். ஆமென். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. Thank you Jesus, thank you Father, Lord, oh Master, Lord, even right now ஆண்டவரே, அப்பா உங்க சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கோம் ராஜா. அப்பா எங்க வாழ்க்கையில, எங்க ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில ஏசப்பா அநேக கோலியாத் இருக்காங்களே ஆண்டவரே. ஒரு கோலியாத்து ஒரு டைப்ல இருக்காங்க ஏசப்பா. ஒரு இது பார்க்கும்போது ஏசப்பா எங்களுக்குள்ள ஒரு பயம் வருது, ஒரு கலக்கம் வருது ஏசப்பா. இனி ஏசப்பா எங்களுக்குள்ள அந்த பயமோ கலக்கமோ அந்த கோலியாத்தை கண்டு நாங்க வராதபடிக்கு அப்பா உங்களுடைய நாமத்தினால ஆண்டவரே நாங்க ஒரு கோலியாத்தை நாங்க ஃபேஸ் பண்றோம் ஏசப்பா, எதிர்கொள்றோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா அந்த கோலியாத்தினால ஆண்டவரே எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா எங்க கூட இருக்கிற தேவன் நீர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர் நீர் எங்களோட இருக்கிறீர் சுவாமி. அப்பா அவங்கள்ட்ட எவ்வளோ ஒரு என்ன சொல்ற ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும், வெப்பன்ஸ் இருந்தாலும், எங்களை ஜெயிக்கும்படிக்கு அவங்கள்ட்ட என்ன சூழ்நிலை இருந்தாலும் தேவனே அவர்களை விட பெரியவர் நீர் கர்த்தாவே, அவர்களை காட்டிலும் தேவன் நீர் பெரியவர் சுவாமி. Lord, today I declare over your children that the Goliath cannot defeat us because the Lord of hosts is with us, Lord. The Lord of hosts is with you. No matter what, ever don't get afraid of the Goliath against you because the Lord of hosts is with us. Lord, எல்லா காரியத்தையும் உண்மை காலத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம். சேனைகளின் கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. ஜெய கிறிஸ்து நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. எல்லா கொலாயத்தையும் சப்ப நாங்க ஜெயிக்க போறோம். அதன் மூலமா உங்க நாம மகிமைப்பட போறதுக்காக நன்றி சுவாமி. சத்ருவால எங்களை மேற்கொள்ள முடியாத இயேசுவின் நாமத்தினால உங்க நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். So no matter what, remember, உங்களை விட கோலியாத் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரோட பார்க்கும்போது அந்த கோலியாத் குட்டி தான். பிகாஸ் the Lord of hosts is with us and he's with you. God bless you.